Is it? பேசுங்க அனிமா நீங்க. ப்ரோ ப்ரோ கேக்குது. ப்ரோ இதுதான் வந்து நம்மளோட ஐகானிக்கல் மூமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ சீசன் 4ல மொத்த பேரும் எடுத்து ஆரியா இது பண்ணாங்களோ, சீசன் 5ல வந்து ராஜு வாய்க்கு வெளியே உட்காரிச்சு தண்ணி ஊத்துனாங்களோ, அப்பவே அவர் டைட்டில் வின்னர்னு முடிவாயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் முத்து டைட்டில் வின்னர்னு. ஆனா டிவி மட்டுமே பாக்குற ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது பயங்கர ரீச்சா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து முத்துவை வந்து வீட்டுல ஒருத்தரா ஆல்ரெடி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவர் பிளான் வந்து இப்போ 75% சக்சஸ் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு பண்ணாதா தெரியாம பண்ணா எனக்கு அது தெரியல. ஆனா இது வந்து மிகப்பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன். 100% பிளஸ் நீங்க சொன்னதுதான். அண்ட் நீங்க இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. இதுல என்னன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இவனால பெருசா கனெக்ட் ஆக முடியலன்னு நிறைய பேர் ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. மேபி இதை நான் உங்க எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும், இல்ல ஒரு 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 கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட வியூ பாயிண்ட்டையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆங்கிள் முத்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாம போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ஆங்கிள் முத்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, ஏன்னா எல்லாருமே ஆக்டர்ஸா இருக்காங்க, இல்ல நோன் பாப்புலர் ஃபேஸஸா இருக்காங்க, இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து ரீச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஐகானிக்கான, கரெக்டா அண்டர்லைன் பண்ணி இது ஒரு ஐகானிக்கான பொசிஷன் தான். எனக்கு ஆக்சுவலா இன்னும் ஷோ பார்க்காததுனால எக்ஸ்போஸ் லெவல்ல இருக்கிற ஒரு எம்பத்தட்டிக்கல்னஸ் என்ன, எந்த அளவுக்கு எமோஷனல் கன்வே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மைலேஜ் பெருசா இருக்குன்றது மட்டும் தெரியுது. அப்படி இப்படி ஒரு மைலேஜ் இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பெரிய பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஃபேமிலி எமோஷனல் ரிலேட்டபிளி ஒரு ஆள் கீழே விழுந்த மேல இத்தனை பேர் அடிச்சா அந்த நேரத்தில் கனெக்ட் ஆகிற கூட்டம் ரொம்ப பெரிய எமோஷனல் கூட்டமா இருக்கும். அதுதான். ஆனா இதை தள்ளி வச்சுட்டு ஜென்ரலா முத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஒரு ஆங்கிள் பாக்குறீங்களா என்ன? சார் ஒரே நிமிஷம், அப்படி இல்ல, ஒரே நிமிஷம் அயன்மன் ஒரே நிமிஷம். சார் ரவி சார், சாரி சார், நீங்க இப்ப ஆக்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் திருத்தம் சொல்லிக்கிறேன். ட்ரெண்ட் ஆக்டர்ஸ், இப்ப நான் ட்ரெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் உண்டு ஆக்டர்ஸ், அது மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க சார். சரி, ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ், ட்ரெண்ட் ஆக்டர்ஸ், ஓகேவா? சரி, ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ். சரி, அது அந்த நான் ஏன் இதை கேட்கறதுக்கான காரணம், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நோன் ஃபேஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க மக்கள். இல்ல ஒருவேளை ஒரு இந்த மாதிரி ஈஸியா கனெக்ட் ஆகாம சில பீப்புளால முத்துக்குமரன் மாதிரியான பர்சன்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியலன்னு இன்னும் ஒரு 2-3 இடத்துல கூட ரொம்ப வேகா தான் கேட்குறேன். பட் ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு ஏன் அப்படி ஒரு தாட் இருக்குன்ற காரணம் தான் என்னால புரிஞ்சுக்க முடியல சார். அதுதான் சார், இப்போ என்னன்னா இப்போ வந்து இப்போ அருண், விஷால் இவங்களா இருக்கட்டும், இவங்களாம் விஜய் டிவி ஃபாலோவர்ஸே வந்து அந்த சீரியல்ல வந்து அவங்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல வந்து கொஞ்சம் ரீச் ஆல்ரெடி இருக்கும். ஆனா நம்ம முத்துக்கு அப்படி இல்லை. நம்ம முத்துக்கு வந்து நம்ம வெளியே நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலா எனக்கு பர்சனலா முத்து பிடிக்கிறது வந்து பிக் பாஸ்னால அப்படின்றது செகண்ட் சார். ஆக்சுவலா நான் ஸ்விக்கில ஒர்க் பண்ணேன். எனக்கு ஸ்விக்கில ஒர்க் பண்ணும்போது நாங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது நிறைய இன்ஃபுளுன்ஸ் கிட்ட நாங்க நிறைய ஹெல்ப் கேட்டோம் அந்த ஸ்ட்ரைக்கை பத்தி பேசுறதுக்கு. அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு முத்து மட்டும்தான். ஆக்சுவலா எனக்கு அதுல இருந்தே முத்து பிடிக்கும். பிக் பாஸ்னாலன்றது செகண்டரி. அது வந்து நிறைய இடத்துல வந்து அவரோட அந்த அந்த பேசின விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப பிக் பாஸ்குள்ள வந்துருக்கும் போது எத்தனையோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றோம், நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக இப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது சிட்டிக்குள்ள ஸ்விக்கில இருக்க முக்காவாசி பேர் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்க சொன்ன எப்பயாவது கிடைச்சதுன்னா ட்வீட்டோ இல்ல ஒரு பதிவாவோ போடுங்க. இது பல பேருக்கு போய் சேரும். இந்த விஷயம் போய் சேரணும், ரொம்ப முக்கியம். ஆமா சார், அது ஒரு ரொம்ப சாரி டு இன்டரப்ட். ஏன்னா நீங்க சொன்ன நிகழ்வு வந்து ரொம்ப 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 அற்புதமான நிகழ்வு. அதாவது என்னன்னா, ஒரு நல்ல காசுக்கு முத்து வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் முத்து. அந்த சோஷியல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் இட்ஸ் ஓகே, பட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது ஐடென்டிக்கலா ஒரு இடத்துல ஒரு பர்சன் காமிக்கிறார் அப்படின்னா தட் ஹேஸ் டு ரீச் அவுட் வெல். நானும் எனக்கான வலைதளங்கள்ல டெஃபினட்டா இன்டர்வியூஸ்லயோ இல்லை இதுலயோ டெஃபினட்டா சொல்றேன். பட் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆன் தட். பட் ஆனா நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, வெகுஜன மக்களை அவன் ரொம்ப
சாதாரண இப்ப ஆரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரி வந்து ஒரு பெரிய ஆக்டராலாம் பெரிய ரீச்ல எல்லாம் கனெக்ட் ஆகல. இல்ல ஒரு கேமராவும் பயங்கரம் இல்ல, அவரோட கேரக்டரா ஒரு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டருக்கான ரீச்சே வந்து மக்கள் கிட்ட போய் கனெக்ட் ஆகிற விதம் வேற. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பாப்புலரான ஸ்டாரா இருந்தாலும், எவ்வளவு பாப்புலரான ஆர்ட் ட்ரெண்டிங், இப்ப பிரதர் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்தாலும் கனெக்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கனெக்ட் ரொம்ப முக்கியம் ரிலேட்டபிளி போய் ஜெயிக்கிறதுக்கு. அந்த க்ரௌடு வந்து எனக்கு முத்துக்கு இருக்குன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அது ஃபேமிலி க்ரௌடா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், மெச்சூர்ட் க்ரௌடா இருக்கட்டும், எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆடியன்ஸ்லயும் ஒருத்தன் குரூப்பை கேதர் பண்ணிருக்கான்னு தான் நான் பாக்குறேன். அது சந்தோஷம் தான் சார், இருந்தா சந்தோஷம் தான் சார். ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு லைவ்ல பிக் பாஸ் வந்து முத்துவை கலாய்ப்பாரு. அப்போ முத்து வந்து பிக் பாஸே திருப்பி பேச முடியாது ஒரு பதில் சொல்லுவாரு. அதுக்கு பிக் பாஸே ஒரு வன்மமா தான் இதை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. அது ஃபன்னா இல்ல, நான் எப்படி சொல்றது, இதை வந்து நான் வந்து ஃபன்னாத்துக்குதா இல்ல அது வேணுட்டு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சேனல்ல நிறைய கட் பண்றாங்க சார். முத்து பேசுனதுக்கு அப்புறமே வந்து இந்த டிவியில பாக்குறதுல பாதி நிறைய சீன் கட் ஆயிருக்கு. சௌந்தர்யா ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, அதுக்கு முத்து கவுண்டர் கொடுப்பாரு, ஆனா அந்த கவுண்டர் கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்து இது சொல்லுவாரு, அதையும் கட் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்றதுதான் புரியல. அருணுக்கு கொடுக்குற பாதி இது ஸ்பேஸ் கூட முத்துக்கு கிடைக்கிறது இல்ல. நான் அதனாலதான் சொன்னேன் டிவி ஆடியன்ஸ்க்கு வந்து முத்து கொஞ்சம் கனெக்ட் ஆவாரா அப்படின்ட்டு. இல்ல அது மட்டும் இல்லாம அருண் வந்து அந்த ரேப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார்ல, அந்த கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தீபக் கேரக்டர் வந்து அசோசியேஷன் பண்ணிருப்பாரு. இப்ப வந்து ட்ரெண்ட்ல இருக்கிற ஆக்டர் என்னையே வந்து இப்படி ட்ரீட் பண்றீங்கன்னா உங்களோட லேபர் எல்லாம் நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. அது நிறைய விஷயத்த வந்து அந்த டிவி அவங்க ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பாசிட்டிவா கட்டுறாங்க. முத்து வந்து பேசுற வேலிட் பாயிண்ட் வந்து லைவ் பாக்குற நமக்கு தெரியும். ஆனா டிவில பாக்குற 1 ஹவருக்கு அதுல வந்து 45 மினிட்ஸ் தான் நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க. 15 மினிட்ஸ் ஆட் வரப்போகுது. ரொம்ப போயிட்டு இருக்கு ஒன் சைடா. ஓ இவ்வளவு இருக்கா சார்? இதுல ஆமா சார். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எபிசோட் வந்து சார் இப்ப கேக்குதா வந்து நான் ஒரே பேசுறது? நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். இருங்க ஒரு நிமிஷம். பாலாஜி சார் பேசிட்டு அடுத்த பேசுங்க. இல்ல பாலாஜி இல்ல பேசிட்டு நான் சொல்ல வந்த பாயிண்ட் சார், இன்னைக்கு எபிசோட் வந்து பேசுங்க சார். பாலாஜி சார் பேசுங்க. இன்னைக்கு எபிசோட் சார் பாலாஜி சார் கேட்கல நீங்க பேசுறது. அவர் வாய்ஸ் கேட்கல ப்ரோ. நான் சொல்லிடுறேன் அந்த பாயிண்ட் சார். ரவி சார் நோட் பண்ணாரான்னு தெரியல. நான் மியூட் போட்டு அன்மியூட் பண்றேன். இப்ப பேசுங்க பாலாஜி சார், இப்ப பேசுங்க. ஓகே, மேபி ஒரு கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிடுங்க சார், உங்க பாயிண்ட் சொல்லிடுங்க. யாரும் மியூட் பண்ணிடுறாங்க கண்டினியூஸ்லி. ஓகே. இல்ல அது நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல, அதனால மியூட் பண்ணியிருந்தாரு. இப்ப கேக்குது, பேசுங்க. ஹலோ, இப்ப பேசுங்க. இப்ப நீங்க பேசுறது கேக்குது. பாலாஜி பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே. சோ நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க. முத்துக்கு சப்போர்ட்டா தான் ஆடியன்ஸ் கிட்ட சார் ரவி சார் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குது நீங்க பேசுறது. இல்ல அவருக்கு பாலாஜி கேட்கல நினைக்கிறேன். பாலாஜி உங்களுக்கு ஹோஸ்ட் பேசுறது கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? கேக்கல. ரவீந்தர் சார் நீங்க பேசுறது தான் கேக்குது. ஓகே, இப்போ பக் இஷ்யூ. மேபி நானே வெளிய போயிட்டு வரேன், எனக்கு தான் பக் இஷ்யூ இருக்கு. கோஸ்டோட பக் இஷ்யூ தான் நான் பேசுறது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. பப்ளிக்கு எனக்கு மத்தவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. ஓகே, நான் இறங்கி ஏறேன், ஒரு பாயிண்ட் பேசலாம். உங்களுக்கு கேக்குதா? எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சோ மேபி விஜய், சரவணன், ஹரி அவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல நான் பேசுறது பாலாஜி சார் கேக்குதா? அதான் பாலாஜி பேசுறது மத்த கேக்குதா? ஓகே சரி, ஓகே சார். ஓகே, நான் கீழ இறங்கி ஏறேன் சார். சரி, நீங்க ஹோஸ்ட் என்ன கீழ இறக்கி ஏத்துங்க. அவர் பேசட்டும், பாலாஜி சார் பேசட்டும். பாலாஜி சார் கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது. சொல்லுங்க பாலாஜி. சோ நான் சொன்ன பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்த
1 hour எபிசோட் வந்து ரைட்டா தான் ரீச் ஆயிருக்கு டு எபிசோட் அந்த டிவில பாக்குற வியூவர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இத மெசேஜும் பண்ணாங்க. சாரி, ஏதாவது அக்னாலேஜ் பண்ணுங்களா, கேக்குதா என்னன்றது தெரியல. கேக்குது சார், கேக்குது சார். ஓகே ஓகே ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து ஓகே ஒரு விளையாட்டுத்தனமா பண்ண விஷயத்துக்கு ஏன் இத்தனை பேர் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் இப்படி பேசினாங்கன்னு மெசேஜும் பண்ணாங்க. சில ட்வீட்ஸும் நான் பார்த்தேன், சில காமன் பீப்புள் போடுற ட்வீட்ஸும் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பா வந்து முத்துக்கு வந்து கரெக்டாக தான் ரீச் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து நான் சொன்ன ஒரு பாயிண்ட் தான், இது சேனல் வந்து எதை கட் பண்ணணும், எதை கட் பண்ணக்கூடாது, யாருக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து எந்த பேசிஸ்ல எடுக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ப்ராபப்ளி தே வாண்ட் டு ஷோ ஹூ ஆர் தி ஒரு விஷயம் எடுத்துட்டா அதுக்கு யார் மூலமா இருக்காங்களோ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வீக்ஸ்லயுமே வந்து முத்து பிளேட் அ கேம் பட் ஹி டிட் டைரக்ட்லி கெட் இன்வால்வ். அதனாலதான் வந்து முத்துக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க. இது ஆனால் 24 hours பார்த்தவங்களுக்கு இது கிளீனா தெரியும். ப்ராபப்ளி அதை வந்து அவங்க போட்டு காமிச்சு இதுதான் விஷயம் அப்படின்றத வந்து பெருசா காமிக்காம விட்டுருக்கலாம். பட் இதனால வந்து பெரிய செட்பேக் இல்லை ஆடியன்ஸ் கிட்ட. ஹி ஹஸ் ஆல்ரெடி ரீச் 1 hour எபிசோட் பாக்குறவங்க கிட்டயும் ஹி ஹஸ் ஆல்ரெடி ரீச்ன்றது தான் என்னோட பாயிண்ட். இது ப்ராப்ளி இப்போ ரொம்ப ஹி இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கேம். இது இன்னுமே வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். சார் இப்ப கேக்குதா சார் நான் பேசுறது உங்களுக்கு பாலாஜி சார்? கேக்குது ப்ரோ, காமன் ப்ரோ கேக்குது. இல்ல அவருக்கு பாலாஜி சாருக்கு கேக்குது. சூப்பர் நைஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சான்சஸ் கொடுப்பேன். ஏன்னா யார் நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்தீங்கன்னு தெரியல. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இல்ல உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க நான் ஆக்சுவலா ட்ராப் வரேன், நான் கால் போகணுன்றதுனால. பட் என்னோட பாயிண்ட் இதுதான். ஸோ ப்ராபப்ளி இட்ஸ் டைம் டு எலிமினேட் தர்ஷிகா அப்படின்றத நான் சொல்லுவேன். ஷூர் சார். அதுக்கு வந்து சத்யா சேவானா தான் தர்ஷிகா எலிமினேட் சார். நான் ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டேன் சார். சத்யா ஓட் பண்ணிட்டேன் சார். பாலாஜி சார் அந்த மாதிரி ட்வீட் பண்ணுங்க, அதுதான் விஷயம். இல்ல பாலாஜி சார், நீங்க சொன்னதுல ஒரு டவுட். தேங்க்யூ சார். ரவி சார் இருக்காரா? டிராப் ரவி சார் டிராப் பண்ணிட்டார். தேங்க்யூ சார். அவருக்கு டவுட் இருக்குங்களா? பாலாஜி சார் கேக்குதா? யாருக்கு? ஹோஸ்ட். நீங்க சொன்னதுல ஒரு டவுட். ஏன்னா அந்த கேம் பேசுறது எனக்கு கேட்கல. ஹோஸ்ட் கேக்கலையா சார்? அவரு ஹோஸ்ட் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? கேட்கல. ஓகே, பக் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நீங்க என்ன என்கிட்ட கேளுங்க, அந்த क्वेश्चन அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல கேளுங்க. என்னன்னா அந்த இந்த டாஸ்க்ல பிரிச்சிருப்பாங்கல்ல, ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ் டாஸ்க்ல, அதுல ரயானை வந்து 4வது இடத்துல இருந்து நாமினேட் பண்ணி தூக்கி போட்டது, அத வந்து ஜாக்கும் சவுண்டும் உட்காந்து எனக்கு கேமே புரியல, முத்து கிளவரா கேம் ஆட்டான்னு பேசுவாங்க. எல்லாமே அந்த கேமே காட்டிருக்க மாட்டாங்க ஒரு சீன் கூட 1 hourல. ஆமா 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 எக்ஸாக்ட்லி. இல்ல அந்த பாயிண்ட் அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல வந்து அதை ஒரு மாத்தி விட்டுருப்பாருல, ரயானை மாத்தி விட்டுருப்பாரு, பிளஸ் வந்து ஜாக்லின் ஆப்போசிட்ல பண்ணி விட்டுருப்பாரு. ஆக்சுவலா அதனாலதான் அந்த வீக்கே கம்ப்ளீட் ட்விஸ்டா நடந்திருக்கும். அதுதான் சொல்றாரு. ஸோ அது வீக்கெண்ட்லயும் மொத்தமா அந்த கோவா கேங்க ஸ்பாயில் பண்ணி விட்டதே இவரோட அந்த ஸ்டார்டிங் பிளே தான். பிரிச்சு போட்ட விட்டதுனாலதான் அந்த கேஸ் நடந்தது கம்ப்ளீட்டா அந்த வீக் ஃபுல்லா அப்படின்ட்டு சொல்றாரு. 1 hourல காமிச்சிருந்தா முத்துக்கான ஸ்கோப் வந்து அது போன வீக்லயுமே நல்லா ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கும். அதை காமிக்காம அதை வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டாங்கன்றதுதான் சொல்றாரு. ஆமா அதுதான் சொல்றேன். அந்த அவரு முத்துவே வந்து அந்த பாயிண்ட சொல்றாருல, யார் யாரை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ பண்ணியாச்சு, இதுக்கு மேல இண்டிவிஜுவலா நம்ம கேமை வந்து பாக்குறது தான் மெயின் அப்படின்ற பாயிண்ட் அவர் கிளீனா சொல்றாரு. சோ இது எல்லாமே அவரோட பிளான் தான், கிளீனா விளையாடுறாரு அவரு. எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் சார். சோ உங்க நேரத்துக்கு நன்றி. சரவணன் பேசுறேன். பேசுங்க சார். எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்ப டிவில பாக்குறாங்களா 1 hour எபிசோடு, அவங்க யாரும் முழுசா ஓட்டஸா இருக்க மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. லைக் அவங்க வர்றது டிவில ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பாக்குறது, அவங்க ஓட்டா போட மாட்டாங்க. இப்போ ஓட்டு போடுறதா நம்மள மாதிரி சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கவங்க தான் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஓட்டா கன்வெர்ட் ஆகி தான் அங்க வின் சூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த டிவில அந்த 1 hour கண்டென்ட் அது வருது மேட்டர் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏன்னா சோசியல் மீடியா நம்ம கிட்ட 24/7 இருக்கிறதுனால எது உண்மை பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவி சரவணன் சாரி சி இப்போ நம்ம லைவ் பாக்குறோம். ஓகே, இப்போ நான் வந்து சில சமயம் லைவ் மிஸ் பண்ணிடுவேன், நான் சோசியல் மீடியால வந்து பார்ப்பேன்.
ஓகேவா? அப்படி இல்ல என்னால அன்னைக்கு ஃபுல் டே லைவ் பார்க்க முடியலன்னா 1 hour எபிசோட் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்கெடியூல். இதுல வந்து சில பேர் டிவில பார்க்க மாட்டாங்க, 1 hour எபிசோடு இன் ஹாட் ஸ்டார்ல பார்ப்பாங்க. ஓகே, ஓகே அண்ட் இப்போ ஹாட் ஸ்டார்ன்றது வந்து எல்லாமே காமன், அண்ட் கடைசியிலுமே ஓட்டிங் பேட்டர்ன் எப்படின்றது வந்து வந்துடுது. ஸோ அதனால 1 hourல பாக்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்றது கண்டிப்பா கிடையாது. சில பேர் ஹாட் ஸ்டார்ல இல்ல சார், பாக்குறவங்க 1 ஆக்சுவலா hour ஹாட் எபிசோடு. ஸ்டார்ல ஓட் போறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அவங்க ஹாட் ஸ்டார்லயே பாத்துருவாங்கல்ல, ஓடிடி போட்டுட்டு டிவில லைக் இது அதுதான் பண்ணிட்டு. சொல்றேன், அவங்க விஜய் டிவில அதுதான் பாக்குற சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா விஜய் டிவில பாக்குறவங்க ஓட்ட கன்வெர்ட் ஆக மாட்டாங்க நான் சொல்றேன். லைக் விஜய் டிவில 1 or 2 டெலிகாஸ்ட் பண்ணி பாக்குறாங்கல்ல, இல்லையா, அவங்க கால் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல. கால் பண்ற ஆப்ஷன் அது தெரியல, எனக்கு அது தெரியல ஆக்சுவலா எப்படி அதனால நான். ஓடும் போதே கீழே போடுறாங்களே, நாமினேட்டட் நபர்கள் வந்து கீழே போடுவாங்க, நீங்க இந்த நம்பர் கால் பண்ணலாம் அப்படின்னு ஆமா சொல்லிட்டு ஆமா மென்ஷன் கால் பண்ணிருப்பாங்க. பண்ற ஜனங்க ஆப்ஷன் அது இருக்கு. வேலிட் ஸோ எடுத்துப்பாங்களா? அந்த ஓட்டு வேலிட் இருக்கா? கண்டிப்பா எடுப்பாங்க, ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா ப்ரோ. பட் எடுப்பாங்க. ஆனா ப்ரோ 50 டேஸ்லயே தெரிஞ்சிச்சு ப்ரோ, முத்து டைட்டில் வின்னர். இந்த சீசன் மட்டும் எல்லா சீசன்லயும் ஒரு 50 days அபோவ் இருக்கவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க எப்பவுமே. அது 50 days வரைக்கும் தான் அந்த லீட். அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அது எந்த சீசன்லயே மாறுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. 50 இல்ல days அந்த லாஸ்ட் சீசன் இல்ல ப்ரோ, லாஸ்ட் சீசன் சீசன் நம்ம வந்து 3ல கவின் இல்ல ப்ரோ, சீசன் 3ல கவின் இருக்கிற வரைக்கும் கவின் தான் ரைட். நான் வெளியே வாக்காளர் தான் முகின் போச்சு. மத்தபடி 4ல ஆரி கரெக்டா போச்சு, 5 ராஜு, 6 வந்து அசீம் விக்ரம் தான் டஃபா போச்சு, 7 கிளியர் அச்சரா இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 8 முத்து தான். மாறலாம் வாய்ப்பே இல்லை. மாத்திலாம் கொடுத்தா விஜய் டிவி பெரிய ஸ்கேம் ஆயிடாது ஆக்சுவலா. இல்ல இல்ல ஜஸ்ட் முத்து தான் 100% டைட்டில் வின்னர் வந்து அவங்க இந்த வில்லனா ட்ரை கேம் வந்து பண்றாங்க சுவாரஸ்யப்படுத்துறாங்க. வாய்ப்பு இல்லை, நடக்காது ப்ரோ. முத்து வந்து பிக் பாஸ் தாண்டி அவனோட கேமே. சோ அதெல்லாம் வந்து இவங்க போற ஸ்கெட்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, காமெடியா இல்ல போய் முடிஞ்சிடும். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் எப்படி அக்செப்டபிள்னா, சில சீசன்ல காம்படிட்டர் இருந்தாங்க, கவின் கிட்ட ரீச் பண்ண முடியலனாலும் சாண்டி ஒரு வகையில என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாரு ப்ரோ, லீடிங் ஓட் லீடிங் பாருங்களேன். இப்ப முத்து 31% இல்ல இருந்தா இங்க சௌந்தர்யம் 20 காம்படிஷனே இருக்காங்க. இல்ல, அது ஒரு மேட்டர்ன்றேன். அந்த சீசன்ல எல்லாம் பாலாஜி இருந்தா போல ஒரு காம்படிஷன் இருந்தது. இப்ப அருண் வந்து தெரிஞ்சுதான் ப்ரோ வில்லன் ரோல் எடுத்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? வெளியே கெட்ட பேர் வரும். அருண் வந்து முத்துவை டச் பண்றது என்ன ரீசன்னா, முத்துவை டச் பண்ணாதான் ரீச். அவருக்கு வந்து ஏட்டஸா வந்தா கூட அந்த ரீச் இருக்கும், அந்த டாக் இருக்கும் தான். இப்ப அருண் வந்து எது பண்ணாலும் அப்படியே எக்ரி போய் பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பண்ணாலும் அருண் அவங்க எல்லாம் டைட்டில் அடிக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸாக்ட்லி. டேர்டெவில் பேசுங்க, டேர்டெவில். சரவணன் உங்க பாயிண்ட் முடிஞ்சது இல்ல? ஓகே ஓகே, பேசுங்க அப்படியே. ஓகே, அவர் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஆக்சுவலா கொஞ்சம் இப்போ என்னோட வியூ கொடுக்குறேன். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட் வந்து என்னன்னா, சரவணன் சொன்ன மாதிரி தான், அருண் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவ் ஷேட்ல நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காக அவர் எந்த அளவுக்கு வேணா இறங்கி விளையாடணுன்றத தெளிவா இருக்கிறாரு. நம்ம அவருக்கு நல்லாவே தெரியும் முத்து வந்து ஸ்ட்ராங்கா ரொம்ப பாசிட்டிவ் இமேஜ்ல இருக்காரு, முத்து தான் டாப்ல இருக்காருன்றதும் அவருக்கு தெரியும் அருணுக்கு. இருந்தாலும் ஆப்போசிட்ல முத்துக்கு அகேன்ஸ்டா விளையாடணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இறங்கி விளையாடுறாரு. ஆக்சுவலா நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அந்த நெகட்டிவ் இமேஜ் எடுத்து விளையாடாதான் அங்க முத்துக்கு அங்க ஹைலைட் ஆக முடியும். ஏன்னா ஒரு வில்லன் கிரியேட் ஆனாதான் அந்த ஹீரோக்கான மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு அருண் அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டல அப்படின்னா, முத்துவோட அந்த முத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் கம்ப்ளீட் அந்த பாசிட்டிவ் இமேஜ் அது வந்து ரொம்ப குறைவா இருந்திருக்கும். எல்லாம் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க விளையாடாதாங்க நம்ம வந்து இங்க பாசிட்டிவான பிளேயர் வந்து தெரிவாங்க. நெகட்டிவ் பிளேயர் ஒருத்தர் இருக்கணும், ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் பிளேயர். 4th சீசனும் சரி, சீசன் 6ம் சரி, இல்ல மத்த சீசன் நீங்க சீசன் 7 எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு குரூப் கேங் இருந்தது கம்ப்ளீட்டா. மாயா பூர்ணிமா அப்படின்ற ஒரு கேங் இருந்தது. சோ எந்த சீசன், ராஜு சீசன் மட்டும்தான் வந்து ரொம்ப மைல்டா போனது, கம்ப்ளீட்டா வந்து எந்த விதமான அகைன்ஸ்டும் இல்லாம ஒரு மாதிரி மைல்டா எடுத்துட்டு போனது. மீதி சீசன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருந்த சீசன்ஸ் எல்லாம் 4, 6, 7 இந்த சீசன்ஸ்லாம் 3rd சீசன் கம்ப்ளீட் அது வேற ஓரியன்டட், அது கம்ப்ளீட்டா அது வேற ஜானர் அது. சோ இந்த சீசன்ல வந்து எல்லாருமே சட்டில பிளே பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல முத்துவ மட்டும்தான் வந்து இவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவர் வந்து 3 வாரமா தெரியல அப்படின்னு. ஆனா இவர் தெரிய ஆரம்பிச்ச பிறகு இப்ப யாருமே தெரியல. அதுதான் இன்னைக்கு சௌந்தர்யாவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீ கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வழி விடு, நீதான் வந்து தள்ளி நெல்லு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் விளையாட ஆரம்பிச்சாரு, அவர் விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அது எல்லாருமே அது சௌந்தர்யா வாயிலே சொல்லியிருப்பாங்க. அவன் பேசுறது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு, கரெக்டா இருக்கு. அது கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு ஒரே காம்படிஷன் உள்ள இருக்காங்க. யாருன்னு சொல்லட்டுமா? தீபக். காம்படிஷன்னா லைக் லீடிங்ல ஓட்ஸ்ல அப்பல சொல்ல, லைக் முத்து இப்போ ஒன்று பேசுறாருன்னா அதுக்கு கவுண்டரா ஒன்று பேச முடியாது. தீபக் வந்து கரெக்டா வந்து இதுல பேசலாம். ஆனா 2 பேரும் இப்ப நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. ஆனா தீபக்கே தெரியும் முத்துவோட லெவல் ரீச் பண்ண முடியாது. லைக் அந்த ஓட்டு எல்லாமே போயிடுச்சு. இல்ல தீபக் இல்ல சரவணன், தீபக் என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கு.
அவர் உடனே டெம்பர் வந்து இதுவாயிடுவாரு. ஸோ அவரால் ஒரு டெம்பர் இதுவாயிட்டாருன்னா வேர்ட்ஸ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மண்டேவே பார்த்துருக்கலாம், நேத்துக்கான எபிசோட்லயும் பார்த்துருக்கலாம். அந்த கிச்சன் இதுல அவர் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வாய் விட்டுருப்பாரு, பயன்படுத்திருப்பாரு. அதுலயே வந்து தீபக் வந்து அவரோட அந்த கூல்னஸ் விட்டுட்டு டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டோடனே அதுக்கான நெகட்டிவ் இமேஜ் அவர் கிரியேட் அவருக்கே தெரியும், அது கிரியேட் ஆயிடும்ன்றதுனாலதான் அருண் ட்ரிகர் பண்ணதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆயிடுறாரு. அருணுக்கே ட்ரிகர் ஆயிடுறாரு. எக்ஸாக்ட்லி, அருணுக்கு ட்ரிகர் ஆயிடுதான். அதனாலதான் அவருக்கே தெரியும். உடனே மஞ்சரி சொல்லுவாங்க நீங்க பண்ணதும் அந்த இடத்துல தவறு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு விஷயம் ஒரு டிராமா நடக்கும் பாத்தீங்களா. சோ அது வந்து எதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஓகே நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, சோ நீ ஒரு பண்ண விஷயமும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தது இல்ல. அது காரணம் என்னன்னா, ஹைலைட்டடா நீங்க ஏன் இந்த வீக்கெண்ட்ல வரைக்கும் இது ப்ரொலாங் ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அவர் கட்டின இமேஜ் இருக்குல்ல, தீபக்னு ஒரு இமேஜ் கன்சிக்யூட்டிவா அந்த 2 வாரத்துல அது கம்ப்ளீட்டா இந்த ஒரு நாள்ல வந்து டெமாலிஷ் ஆயிடும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து தீபக் வந்து ஏன் அது சொல்றேன்னா, he is not a strong player but he is a good player. ஓகே. ஆனா ப்ரோ நீங்க ஒன்னு சொன்னது ஓகே. இப்போ சேனல் வந்து சில விஷயத்த முத்துக்கிட்ட மறைக்கிறது என்னன்னா, ஒரு முதல் எபிசோட தெரியல, ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அப்ப சொல்லுவாங்க யாருக்கோ ஐ லவ் யூன்னு சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் பேசும்போதுன்னு, யாரோ சொன்னா ஜாக்லின் சொல்லுவாங்க ஏ லூசு அது முத்துக்கு தாண்டி சொன்னாங்க ஷோ ஸ்டார்டிங்ல ஐ லவ் யூ முத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு அது காமிக்கல. அதுக்கப்புறமே அந்த சாட்டர்டே எபிசோட சண்டே எபிசோட பார்த்தா அது நம்மளுக்கு வரல. சோ அவங்க வந்து அது பிளான் பண்ணி தான் கட் பண்றாங்க. கரெக்டா சௌந்தர்யா வந்து திருப்பி ஏதோ ஒண்ணு பேசியிருப்பாங்க முத்து பேசும்போது. அருண் நான் டார்கெட் பண்ணது அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, முத்து தான் என்னுடைய டார்கெட் அப்படின்ட்டு. ஏன்னா சௌந்தர்யா சொல்லும் போது அவள்லாம் கண்டு கூட தட்டி விடு அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா முத்து சொன்னா ட்ரிகர் ஆவாரு. ஓகே, சோ உங்க பாயிண்ட் முடிஞ்சுனா ஸ்பீக்கருக்கு நம்ம அடுத்த ஸ்பீக்கர்ட்ட பேசுவோம். சோ பேசுங்க சரி ஓகே. இல்ல இப்போ அந்த லாஸ்ட் வீக் அந்த கிளாப்ஸ் வந்தப்போ இது சாரி ஃபர்ஸ்ட் அந்த ரோஸ்ட் வந்தப்போ ஒவ்வொரு தடவையும் விஜய் சேதுபதி சார் வந்து முத்துவை ரோஸ்ட் பண்றப்போ அடுத்த வாரம் வந்து அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. ஸோ இந்த வாரம் அது மாதிரி யாருக்கு சான்சஸ் இருக்கா என்ன? இல்ல அவருக்கு தெளிவா தெரியும். அவர் வந்து சைலண்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா, அவரு ஆக்சுவலா அந்த கேம் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ எப்பயுமே சொல்றேங்க, இந்த பிக் பாஸ் கேம் பொறுத்தளவுக்கு நீங்க 50 நாள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த கேம் என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படின்றது பிளேயர்ஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஸ்டார்டிங் ஒரு 40 நாள்ல யாருமே ரொம்ப பெருசா வெளியில தெரியாம ஒரு விஷயத்த சட்டலா இது பண்ணிட்டே இருந்தாங்க. முத்து மட்டும் தான் இறங்கி ஆடினாரு. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம என்ன வேணா இறங்கி ஆடுவோம்னு சொல்லி இறங்கி ஆனதுனாலதான் முத்துக்கான அந்த ஸ்ட்ராங் ஃபேன் பேஸும் சரி ஸ்ட்ராங் ஓட்டர்ஸும் வந்து செட் ஆனாங்க அந்த 40-45 நாள்ல. அது வரைக்கும் எல்லாருமே பின்னாடி. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அந்த காயின் டெஸ்ட்ல அதுல அவளுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. பட் ஆனா அது அவங்க அவ்வளவா காட்டாம வந்து அவர் வந்து கொஞ்சம் அவனை அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு உமன் இஷ்யூவை சொல்லி. ஸோ அட் த சேம் டைம் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு. ஸோ அந்த கெட்ட விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகி இன்னும் நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முத்து வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சட்டிலா பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுக்கான பதில் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முத்து இஸ் அ பக்கா கேமருங்க. அவர் வந்து ஒரு இமேஜ் கான்சியஸ் பர்சன் கிடையாது. அது வந்து இமேஜ் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அந்த வீட்டுல இருக்க மத்தவங்களை விட அவருக்கு இமேஜ் கான்சியஸ் வந்து ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா, அவர் வந்து இவங்கள மாதிரியான சீரியல் ஆக்டர்ஸோ டெய்லி அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிற ஒரு பர்சனே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆங்கர் தான் பண்ணியிருக்காரு. எந்த விதமான அவர் பெரிய ஷோஸோ இல்ல பெரிய இதுவோ அவர் பண்ணது கிடையாது. சீரியல்ஸோ இல்ல மூவிஸோ எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படின்னு பாக்குறப்போ அங்க இருக்கிறவங்களை விட அவருக்கு வந்து ஃபேம் வந்து ரொம்ப குறைவு. சரிங்களா? அப்போ அவருக்கு அந்த சிக்கல் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு தெரியும் நம்ம அவர் கேம் விளையாடுறது மட்டும்தான், கேம் அவர் அந்த அளவுக்கு விளையாடுறதுனாலதான் பெரிய பெரிய லெவல்ல ஃபேன் பேஸ் செட் ஆச்சு, அவ்வளவு கிளாம்ஸ் வந்தது. அது மட்டுமே இல்லாம உள்ள போன வைல்ட் கார்ட்ஸ்மே சொல்லிட்டாங்க முத்துவும் சௌந்தர்யாவும் தான் டாப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஜாக்லினே சொல்லியிருப்பாங்க வாயை திறந்து. முத்துக்கான ஓட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா முத்துக்கான ஓட்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து சௌந்தர்யாக்கான ஓட்ஸ் இருக்கு. சௌந்தர்யா வந்து இப்ப நாமினேஷன் இல்லைன்னா அதுக்கான ஓட்டு எனக்கு வரும் அப்படின்றது சௌந்தர்யாவே இதை வந்து லைவ்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது 1 hour ஷோல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது சௌந்தர்யால ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, சௌந்தர்யா நாமினேஷன்ல அந்த ஓட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா கேங்க் ஒன்னா இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் நிச்சயமா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்துக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ராங்கான இது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போது முத்துக்கு தெரியாதா?
அந்த விஷயம் முத்துக்கும் நல்லா தெரியும். அதே தான் முத்தும் லைவ்ல சொல்லியிருப்பாரு, மக்கள் என்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த அந்த வீக்கெண்ட்லயே சொல்லியிருப்பாரு. இந்த சண்டே இந்த எபிசோட முடிச்சிருக்கும் போதே சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் சொன்னாரு அந்த எக்ஸ்போஸ் கேம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல நான் என் கேம் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதை பத்தி கிட்ட அந்த கிளாப்ஸ் பத்தி கேக்குறப்பயா கிளாப்ஸ் பத்தியான விஷயங்கள் அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அவர் வந்து இது இந்த இடத்துல திரும்ப வந்து ஹோஸ்ட் ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதுக்கெல்லாம் அவர் வந்து சட்டிலா போற ஆளே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியா இத்தனை பிக் பாஸ் பார்த்துட்டு தான் பக்காவா கேம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த கில்லர் காயின்ஸ் டாஸ்க் அப்போ ஏன் வந்து அவர் அதுக்கப்புறம் உடஞ்ச ஒரு விஷயம்னா, யார்கிட்டையும் இப்ப திரும்ப போயிட்டு அது மத்தவங்க மாதிரி போயிட்டு ஒரு எமோஷனல் சப்போர்ட், எக்ஸாம்பிள் சௌந்தர்யா அவர் அஃபெக்ட் ஆகும்போது உடனே அந்த கோவா கேங் போயிட்டு உடனே ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து ஆறுதல் கொடுத்து உடனே பேம்பர் பண்ணிடுறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா முத்துக்குன்னு அந்த மாதிரி வந்து யாருமே ஒரு பேம்பர் பண்றதுக்கோ பூஸ்டப் பண்றதுக்கு ஆள் கிடையாது. தனியா தான் ஐசோலேட்டடா ஒரு விஷயம் வந்து ஓகே ஹோஸ்ட் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரூடா ஒரு விஷயத்தை வந்து அட்டாக் பண்றாருன்னா கொஞ்சம் நமக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அஃபெக்ட் ஆயிட்டு திரும்ப அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்ப அந்த இடத்துல கேம் விளையாடுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த வாரம் ஹோஸ்ட் வந்து இது பண்ற அளவுக்கு எதுவுமே நடக்கல. ஆக்சுவலா எதுவுமே நான் வந்து அவர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நடந்த விஷயமும் சரி, அது வந்து அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம். அது முத்துக்கே இந்த இடத்துல பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அது தவறுனும் போது அதுக்கான மனநிலையோட தான் வருவாரு. போஸ்ட் வந்து கேள்வி கேட்டாலுமே அதெல்லாம் அவர் இதுக்கு மேல ஒரு பக்கம் கூட குறைய மாட்டாரு. முத்துவே இதை சொல்லியிருப்பாரு, அடுத்து நான் 3 வாரம் விளையாடுற கேம் தான் என்ன வந்து ஃபைனல்ஸ் கொண்டு போய் கப்பு வாங்க அடிக்கும்ன்ற விஷயத்த அவர் குறிப்பிட்டு நான் சொன்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. அடுத்து நான் விளையாடுற 3 வாரம் கேம் தான், அதுக்கு அடுத்து 3 வாரம் வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப அவருக்கு நல்லாவே தெரியும் அடுத்த வாரம் ஃபுல்லா இப்போ விளையாடிட்டு இருக்கிறதும் சரி, அடுத்து கண்டினியூஸாவும் சரி அவர் இறங்கி தான் விளையாடுவாரு. அதெல்லாம் அவர் வந்து பிரேக் பண்ணாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு. சோ அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து வெரி பண்ணிக்கோங்க. கில்லர் ஆல்ரெடி அவர் வந்து பவுன்ஸ் பேக் தான் வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாம ஒரு 50 நாள் கழிச்சு விளையாடுற எந்த கண்டஸ்டன்ட்டுமே அவ்வளவு சீக்கிரத்துலாம் உடஞ்சு இதாயிட மாட்டாங்க. சோ அதெல்லாம் அவர் இது பழகி இருப்பாரு இந்த அடாப்டேஷனுக்குலாம். அது பிரச்சனை கிடையாது நான் சொல்றேன். ஓகே, இந்த 3 வாரம் சட்டிலா கேம் ஆடினதுக்கு காரணம் வந்து தீபக்கான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து தீபக் சொல்லிட்டு இருப்பாரு, உனக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, நீ வந்து இனிமேல் கிராஃப் இறங்காம பாத்துக்கணுமே ஒழிய வந்து நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு உட்காந்து. ஸோ அதனாலதான் அந்த 3 வாரம் சட்டில் ஆனாரான்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல அது வந்து எப்படின்னா நீங்க வந்து இதுவா மாறி சோலோ கேமா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் மாறின பிறகு அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ரயான் இதை சூப்பரா குறிப்பிட்டிருப்பாரு ஒரு விஷயத்துல. முத்து சொன்னதா ரயான் வந்து சொல்லியிருப்பாரு. இதை முத்துவே சொல்லியிருக்காரு போல இந்த பாயிண்ட். அதாவது நான் ஃபர்ஸ்ட் அந்த முதல் 2-3 வாரங்கள பீக்ல கொஞ்சம் ஒரு கிராஃப் சர்டனா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பீக்ல என்னோட கிராஃப் வச்சு முத்து வந்து ரயான் கிட்ட சொல்லியிருக்காரா நமக்கு காமிக்கல. ஆனா ரயான் வந்து சௌந்தர்யா கிட்டையும் பிளஸ் வந்து ஜாக்லின் கிட்டையும் பேசின விஷயத்த நமக்கு வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. பட் ஆனா முத்து வந்து ரயான் கிட்ட சொன்னதை நமக்கு காமிக்கல. 1 ஹவர்லயும் காமிக்கல, 24/7 காமிக்கல. அப்போ ஒரு பீக்ல நம்ம போனோம்னா கிராஃப் வந்து அப்படியே மேல போயிட்டே இருந்ததுன்னா மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு வந்து நம்மளே வந்து திரும்ப ரிப்பீட்டடா என்னடா இருந்தாலே இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்த வந்து சலிப்பு கட்டிடும். அப்போ கிராஃப்ன்றது நம்ம ஒரு டவுன் போயிட்டு அங்க இருந்து ஒரு பீக் அப் ஆகும் போதுதான் அதுக்கான அந்த சுவாரஸ்யமே இருக்குன்ற விஷயத்த ரயான் கிட்ட வந்து முத்து அவரோட கேம் பேட்டர்னே சொல்லியிருக்காரு போல. சோ அது ரயான் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரமோ பெட்ல படுத்துக்கிட்டு ஏன் முத்து விளையாட மாட்டாரு, என்ன விஷயம் சொல்லிட்டு பேசிட்டாரு. நீ வேணா பாரு முத்து அடுத்த வாரம் பாரு இறங்கி ஆடுற கேம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரயான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சோ வந்து முத்துவோட பக்கா ஸ்ட்ராட்டஜி பிளான் தான். அதுதான் சொன்னாரு, அவர் எக்ஸ்போசிங் கேம் தான் அவர் ஆடிட்டு இருந்தேன்னு தான் சொல்றாரு. இந்த கடைசி அந்த 2-3 வாரங்களா எக்ஸ்போசிங் கேம் தான். ஏன்னா அதனாலதான் தெரிஞ்சது. 2 வாரமா நீங்க யோசிச்சு பாருங்க, சௌந்தர்யாவுடைய அவ்வளோ அவங்க புள்ளி பண்ணதும் சௌந்தர்யாவோட நெகட்டிவ் சைடு வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சது. கவனிச்சிங்களா? கம்ப்ளீட்டா அவங்க இவ்வளவு நெகட்டிவா போனது காரணம் அது முத்து தான், அந்த எக்ஸ்போசிங் கேம் தான். இல்லன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா முத்துக்கான ஸ்பேஸ் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க 2 நாள் நீங்க ஷோ பாத்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லா கேம் ஃபுல்லா சுத்தி முத்துவை சுத்தி தான் இருக்கு. கம்ப்ளீட்டா அருண் நெகட்டிவா இருக்காரு, முத்து வந்து பாசிட்டிவா இருக்காரு. கேமே இப்படிதான் சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல சௌந்தர்யா மாதிரி நாட்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தாங்கன்னா என்ன மாதிரி தெரிஞ்சிருப்பாங்கன்னா இந்த 60 நாளுமே கியூட்ன்ற கண்டென்ட்ல தான் இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் காமிச்சிருப்பாங்க. அவனா இப்ப என்ன இன்னைக்கு நீங்க ஷோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சௌந்தர்யா டான்ஸ் ஆனது காமிச்சாங்க. நீ 1 ஹவர் ஷோல வெளியில வந்து சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இவரு விஷால் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கு சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஃபுல்லா கண்டென்ட் ஃபுல்லா முத்துவ சுத்தி தான் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த 60 நாள் இருந்திருக்கும். இப்ப இந்த 2 வாரம் முத்து அமைதியா இருந்ததுனால தான் சௌந்தர்யா பண்ண புள்ளியான விஷயங்களும் சௌந்தர்யாவுடைய நெகட்டிவ் சைடு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த வாரமும் முத்து அமைதியா இருந்ததுனால இன்னைக்கு சௌந்தர்யாவும் புள்ளி பண்ணாங்க. முத்து ஒரு விஷயத்த வேலையை பார்த்து விட்டாங்க, அதுவும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை விட கண்டென்ட் ஸ்ட்ராங்கா வந்து முத்துவ சுத்தி இருக்கிறதுனால கண்டென்ட் ஃபுல்லா முத்துவ சுத்தி வந்துருச்சு. இல்லைன்னா வந்து இந்த கேம் பேட்டர்னே வந்து வேற மாதிரி போயிருக்கும். அது எத்தனை நாள் தான் மக்கள் ஆக்சுவலா 2 வாரமாகி சௌந்தர்யாக்கு எவ்வளவு நெகட்டிவ் வந்துருச்சு. சௌந்தர்யா அந்த கோவா கேங்க்ல இருந்து பல பேர் வந்து சொன்னாங்க, ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் வந்து சொன்னாங்க சௌந்தர்யா கிட்ட இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் வந்து சொன்னாங்க ஜாக்லின் கிட்ட இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு. வெளியே சப்போர்ட்டர் சொல்றத விடுங்க, ஜெஃப்ரி எல்லாம் தெரிவித்தானே.
அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போசிங் கேம் வந்து விளையாடுனதுனாலதான் அது வந்து ஃபுல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இப்போ நீங்க சொன்னதுனால சொல்றேன், அந்த சௌந்தர்யா கேம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் சௌந்தர்யா ஸ்டாண்ட் மஞ்சரி கேட்டிருப்பாங்க, சௌந்தர்யா நின்னாலும் கை தட்டுறாங்க, நீ முதல்ல எல்லாம் நின்னா கை தட்டுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க மஞ்சரி. அந்த இடத்துல தான் அவனை முத்துவை யோசிக்க வச்ச விஷயம். நான் என்ன கேக்குறேன், சௌந்தர்யா எந்த இல்ல ப்ரோ ஆன்சர் பண்ணிருப்பான் ப்ரோ முத்து. அதுக்கு அவன் சொல்லியிருப்பான், இது வந்து வீக்லி தட்டுற கைத்தட்டல் அந்த கேம்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா தீபக் நான் எந்திக்கும் போது கைத்தட்டல் வந்துச்சு, இது வந்து ஒரு ஃபேக்கு, இந்த கைத்தட்டல் இந்த மாயாஜாலத்தை நம்ப கூடாது அப்படின்ட்டு இருப்பான். இல்ல முத்து சொன்னது எனக்கு தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, நான் உங்களை கேக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஸ்பான்சர்ஸ் டிசைட் பண்ணி இல்ல பிஆர்ஸ் டிசைட் பண்ணி அந்த சீட்ஸ் வந்து போகுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஆடியன்ஸ் இல்லாம மற்ற ஸ்பான்சர்ஸ் பண்றதுனால இருங்க, அதை நான் போன ஸ்பேஸ்லயே சொன்னேன், நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அது எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ஸ்பான்சர்ஸுக்கு தான் ப்ரோ. அதை எப்படி எடுக்கிறாங்கன்னா, விஷ்ணு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனாலயும் துட்டு இருக்கிறதுனாலயும் அந்த ஃபர்ஸ்ட் ரோல 10 பேர் டிக்கெட்டு ப்ரோ. நீங்க ஷோ போய் பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வேணா போறேன்னா நமக்கும் டிக்கெட் கிடைக்கும், பின்னால கிடைக்கும். ஆனா ஸ்பான்சர் டிக்கெட் கிடைக்காது. கரெக்டா 10 பேரை லைன்ல அடிக்க வைக்கிறான், கை தட்டுறாங்க. அந்த 10 நான் என்ன சொல்றேன், நான் இப்போ முத்து ஃபேன் வச்சுங்க, விஜய் சேதுபதி வராரு, நான் முத்துவை ரோஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு, நான் கை தட்டுவேனா? இல்ல. அவங்க கை தட்டுவாங்க. சௌந்தர்யான்னு பேரை சொன்னா கை தட்டுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபா பேட்டா, 3 வேளை சோறு, கைத்தட்டல், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள இருக்க கேமர்ஸ்க்கு தெரியும், கீழே இருக்க சீட்ல இருக்கவங்க மட்டுமே இங்க இருக்கக்கூடிய மொத்த தமிழ்நாடையும் ரெப்ரசென்ட் பண்ற ஆடியன்ஸ் கிடையாது. சோ முத்து வந்து பக்கா அந்த கிளாப்ஸ் எல்லாம் வந்து கிளீனா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், என்ன நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அவரே ஒரு சொல்லியிருப்பாரு. நான் ஒவ்வொரு பாயிண்ட் பேசும்போது மக்கள்கிட்ட வந்து கைத்தட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து அந்த கைத்தட்டு எல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்துன்றது அவர் கிளியரா, அதெல்லாம் நான் பக்காவே தெரியும், அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. ஆனா சௌந்தர்யா ஆனா என்னன்னா, இது கம்ப்ளீட்டா முற்றிலுமே புறக்கணிக்கணும்னு அவசியம் கிடையாது, முற்றிலுமா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்றது மட்டும் முட்டுக்கு தெரியும். அதனால சௌந்தர்யாவை ஒரு கட்டத்துக்கு மேல சௌந்தர்யாவை வந்து இவங்க வெளியே போயிடுவாங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அவர் கைத்தட்டல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, ஓகே சம்திங். அதனாலதான் அவரே உள்ள குறிப்பிட்டிருப்பாரு, சௌந்தர்யா பண்ண அந்த கியூட்டான விஷயங்கள்லாம் கட்டி வெட்டி வெளியே போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த லைவ்ல உட்காந்து மஞ்சரிக்கையும் சாட்சனாவும் பேசி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாரு. அவர் கிளியரா புரிஞ்சுட்டாரு என்ன நடக்குது வெளியே, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேமர்ஸ்க்கு தெரியுங்க. சோ ஹி இஸ் நாட் டம்பான ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாது, டம்பான ஒரு பிளேயர் கிடையாது. அவர் கிளியரா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. இல்ல சொல்றேன் நான் ஜஸ்ட் இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி திருப்புகள் பாடிட்டு இருந்தாரு. நேத்து ஆன குச்சி கேம் யாராவது பாத்தீங்களா? முந்தா நேத்து குச்சி விளையாட்டு பார்த்தோம் லைவ்ல பார்த்தோம். இல்ல இல்ல சரவணன் அதுக்கு முன்னாடி போங்க சாரி, உங்களுக்கு பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்பீக்கர் லாஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, கடைசி நேரத்துல ஜாக்கோ இல்ல சௌந்தர்யாக்கோ எண்டமாலோ இல்ல ஸ்பான்சர்ஸோ சேனல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, டைட்டில் எதுவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு. அது மட்டும், இந்த பயத்தை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் டாப் 5 வரதே கஷ்டம்னு யோசிக்கிறேன். நீங்க வேற கேமே இல்ல ப்ரோ, முடிஞ்சிச்சு ப்ரோ கேம். உங்களுக்கு இப்போதைக்கு முத்துக்கு ஈக்குவலா ஐக்யூ இருக்கிற ஒரே பர்சன் வந்து ஜாக். அதுக்கப்புறம் கியூட்னஸ் இன்னசென்ஸை வச்சு சவுண்டு. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளதான் இந்த டைட்டில் ஷிஃப்ட் ஆகும். எனக்கு பயம் என்னன்னா முத்துவை விட்டு டைட்டில் இல்ல ப்ரோ, நீங்க ஜாக் கூட சொல்லுங்க டாப் 5 நான் ஒத்துப்பேன், சரியா? ஆனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. எத்தனை நாள் ப்ரோ கியூட்டுன்னு ஓட்டுவீங்க? சரக்கு இல்லாம வண்டி ஓடாது. அதுதான் நான் என்ன சொல்றேன், ஈவன் தோ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சௌந்தர்யாவோட கேம்ல அவங்க டாப் 5 கிடையாதுங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்க நிறைய முயற்சி பண்ணி மக்கள்கிட்ட வந்து இந்த கியூட் அது இதுன்னு கொண்டு போய் என்னதான் வந்து சேர்த்தாலுமே, அப்படியே டாப் 5 வந்தாலுமே அது வந்து பெருவாரியான மக்கள் எல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு கண்டஸ்டன்ட் தான். ரெண்டாவது முத்துக்கு வந்து 100% மக்களோட ஓட்டே நான் சொல்லல. ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, அந்த ஒரு பேர் என்ன, ஆரி சீசனுக்கு அடுத்த சீசன் யாரு, ஐயோ பேரு மறந்துட்டேன், ராஜு. அந்த சீசன்லயே வந்து அந்த ஆங்கருக்கு தான் வந்து சேனல் ஃபுல் சப்போர்ட்ல இருந்தாங்க. பட் ஓட் டிஃபரன்ஸ் மேஜரா இருந்தனாலதான் ராஜு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டாக். அதே மாதிரி சீசன் 1லயும் ஸ்னேகனுக்கும் பாஸ் பேர் என்ன, ஆரவ், அதுக்கும் ஸ்னேகனுக்கு தான் மேஜர் சப்போர்ட். ஸோ அட்லாஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் மைன்யூட்டா இருக்கிறப்போ இவங்க வந்து டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்களேங்கிற ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நான் பீப்புள் ஓட்னா கன்ஃபார்மா முத்து தான் வருவான், எனக்கு டவுட்டே இல்லை.
இல்ல நம்ம இப்போ வரைக்கும் சரி, அன்அபிஷியலையும் சரி, இல்ல நம்ம எல்லா விஷயத்துலயும் சரி, நம்ம தான் பீக்ல இருக்கோம். ஸோ 100% வந்து நம்ம தான் வந்து கண்டிப்பா முத்து தான் வந்து கப் அடிப்பாரு. ஆனா இல்ல அதுல சார் டிஃபரன்ஸ் ரமேஷ் கணபதி சார், சரி, ஓகே ஓகே வெல்கம் நான் சார். இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆ நீங்க சொல்ற ஒரே மாதிரி நிமிஷம், ஹோஸ்ட் ஒரே நிமிஷம். இவர் தெரியுமா யாருன்னு? ரமேஷ் கணபதி சார், தெரியலையே. கந்தா கடம்பா கதிர்வேலா, நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்களே. போன வாரம் இமாஜ் சேனல்ல கூட வந்திருந்தாரு. அப்படியா? வந்து ஓகே பேசி ஓகே, வெல்கம் சார். சார் Hi, பேசுங்க. hi. Happy to be on Muthu Kumaran's page, yeah. நைஸ் சார். சார் என்ன சார், நீங்க ஒரு கவுண்டரை ஜஸ்ட் ஒரு டைலாக் விட்டுட்டு கம்ப்ளீட்டா தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டீங்களே சார் நீங்க. அது எப்படி தெரியுமா, அன்னைக்கு அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு சேத்து. அண்ட் யாரோட பேசல அப்படின்னு கேட்டோன்னே டக்குனு ஃப்ளோல வந்துருச்சு. கண்டா கடம்பா கார்த்திகேயன் முத்துக்குமரனோட நீங்க பேசல சார் அப்படின்னு. நான் it just happened like that. எக்ஸாக்ட்லி. நீங்க தமிழ்நாடு முழுக்க பயங்கரம். அதுல அந்த டைலாக் வந்து இப்போ பாருங்க, நீங்க உங்களை யாருன்னு சொல்லும் போதே அந்த டைலாக் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. அல்ல, அது என்னதான் ட்ரெண்ட். ஐ அம் ஹாப்பி ஃபார் முத்துக்குமரன், வெரி சிம்பிள், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சார் திரும்ப இப்ப உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா? போக முடிஞ்சதா? இல்ல போவீங்களா அடுத்தது? 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். என்ன எங்க போறது? பிக் பாஸ்குள்ளதான் போனேன். 3 வாட்டி போயிட்டு வந்து யாரு சார் ரெஸ்பான்ஸ் அதிகமா இருந்துச்சு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து? புரியல. ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஃபேன்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் பா. யாருக்கு சார்? எந்த கண்டஸ்டன்ட் சார் உள்ள? முத்துக்குமரனுக்கு ஆஸ் யூசுவல் அப்ளாஸ். ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா சவுண்ட் வாயே கொண்டுட்ட மண்டைய வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க கை தட்டுறதுக்கு. ஓகே, அது ஒண்ணும் பண்ண முடியாது. தட்டுறவங்க தட்டிட்டு போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஞ்சரிக்கு இப்ப ஆஃப் லைட் பிரமாதமா இருக்கு. ஓகே சார். மிச்சப்படி யாருக்குல்ல, மிச்சப்படி வந்து அதாவது தப்பா எனக்கு, நான் யூஸ்வலா அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, மண்டையில மூளை இல்ல, மண்டையில வந்து களிமண்ணா கேட்போம். அது கூட கேட்க கூடாது. ஏன்னா களிமண்ணால பிள்ளையார் பண்ணலாம், மண்மானம் பண்ணலாம். மண்டையில மசாலா இருக்கான்னு கேட்க கூடாது. மசாலா சாப்பாட்டுக்கு மண்டை எம்டி பாதி பேருக்குங்க. உண்மைதான் சார். சீரியஸ் நோ இல்லப்பா. நான் லைவ் பாக்கும்போது தெரியுது யாரோட பேசிட்டு இருக்கேன் இப்ப நானு. உங்களோட இப்போ கோஸ்ட் சார். ஓகே. எவ்வளவு சொன்னாலும் விளங்க மாட்டேங்குதுப்பா. எவ்வளவு சொன்னாலும் you just believe me or not, how much ever explain, நிஜமாவே புரியல. ஜாக்லின் கேட்கவே வேணாம். அதாவது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளாம் வந்து என் பேர் ரமேஷ் கணபதி அப்படின்னு நான் அது அப்படி சொல்லாது. உன் பேர் என்னம்மா ஆத்தா அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், உடனே என்னமா சொல்லும், நான் இன்னாருக்கு பிறந்தேன், இன்னார் ஆஸ்பத்திரியில பிறந்தேன், இப்படி பிறந்தேன், என் பேரு ஜாக்லின், அதான் ஜாக்லின். என்ன அது நார்மலே கிடையாது அங்க இருக்கிற யாருமே. முத்துக்குமரன் அவரே சொல்லிட்டாருப்பா, கேள்வி அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆளு முத்துக்குமரன் அண்ட் ஆனந்தி. கிறிஸ்டல் கிளியர். இந்த ஸ்பேஸ்ல ரவி இருக்காரா என்ன? ரவி சார் இருந்தாரு சார். ஆக்சுவலா ஒரு நீங்க வந்து ஜாக்லின சொல்றீங்க, யாருன்னு கேட்டா இப்படி சுத்தி தொடர்ந்து சௌந்தர்யாட்ட பேரு கேட்டா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல, மறந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன்றதுக்கு அது பரவாயில்ல. இல்ல இந்த வாட்டி வந்து மெயினா நான் யாருக்குமா ரோஸ்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். இந்த மூஞ்சிய கொனஸ்ட காட்டுறது, பல்ல காட்டுறது, தவடையிலே 2 பொட்டை சரி வருவான் அருண். நான் அதே இப்ப கேட்டேனே, அதே விடல அந்த பிரியாணி இதை அட்ரஸ் பண்ணாம இருந்தாரு சேத்து. ஐ said you have to ask பழையது ரமேஷ் அப்படின்னாரு. ஐ said no, you are asking him a question, அது அட்ரஸா பண்ணுங்க அப்படின்னு நானு. அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், இந்த மாக்கரி சில விஷயங்கள்லாம் டிக்ஷனரியில் இவருக்கு மாத்திரம் தான் எழுதியிருக்கா சேத்து அப்படின்னு கேட்டேன் நானு. he said அவன் ஏன் ரமேஷ் அப்படிதான் தெரியுது, அந்த அவன் பண்றது அப்படிதான் தெரியுது, எல்லாமே வந்து குத்தகை எடுத்த மாதிரி இருக்கு அவன் டிக்ஷனரில இருந்து அப்படின்னா. நீங்க விடல வலிச்சு அவ்வளவு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா அவரு. இன்னைக்கு லைவ்ல வந்து அருண் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஜாக் சொன்னாங்க இந்த மாதிரி சனிக்கிழமை எபிசோட் வந்து நான் பாத்துக்கிறேன், சாட்டர்டே நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அருண் சொல்லியிருக்காரு. சொன்னேன் என்னமா நடக்கட்டும், சனிக்கிழமை நான் பாத்துக்கிறேன். உடனே ஜாக்ல நீ பாத்துக்கிறியா, நானும் தான் பாத்துப்பேன் அப்படின்ச்சு. இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல இவங்க வந்து. அதான் சார் இன்னைக்கெல்லாம் முத்து தெரிச்சுட்டான் சார். இன்னைக்கெல்லாம் வந்து முத்து கலகிதான் சார். ஒண்ணு நீங்க ஃபேன் பேஸ் எல்லாம் விட்டாங்கன்னா எனக்கு ஏன் முத்து பிடிக்க ஆரம்பிச்சு நான் சொல்றேன் நானு.
உடனே இந்த ஒரு 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 கோசி புதுசா அந்த வாட்டி கிளம்பி இருக்கு. பிஆரா செம்பு ஒடிக்கிறியா வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். ஸ்பேஸ்ல நிறைய பேர் இருக்கனால லொட்டு லொசுக்கு பண்றாரு சார். அவனோட பேச்செல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் சார். எவ்வளவு கோர்வையா தெளிவா ஒன்றும் இல்ல. நீ காலையில டாஸ்க்குக்கா அவன் சொல்றான், எவ்வளவோ விஷயங்கள் மணமண ஃப்ளோ மாதிரி வருது சார். அருவி மாதிரி கொட்டுது. அவன் மண்டல அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் சார். அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அது நீங்க லைவ் பக்கத்துல போய் பார்க்கும்போது தானே அவன் யோசிச்சுட்டே இருக்க நல்லா தெரியும் சார். he has done மாஸ்டர்ஸ் கூட இல்ல, பிஹெச்டியும் தாண்டி டபுள் மாஸ்டர்ஸ் டபுள் பிஹெச்டி படிச்சு வந்திருக்கான் அவன். எக்ஸாக்ட்லி சார். ஒருத்தங்க ஏன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த கேமுக்கான ஃபார்மட்டே வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் அந்த ஸ்பார்க். ஒண்ணு இல்ல, சைக்கிள் ஓட்டும் போது சாமி இவர் பேர் என்ன வச்சிருந்தாங்க மேனேஜரா இருக்கும்போது? காரியம். அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்ன? வீரியம்னாரு. யாரு? நம்ம சாமி. உடனே இவனோட பதில் என்ன தெரியுமா? அதான் பார்த்தேனே 60வது நாள்ல அப்படின்னா. அதெல்லாம் வந்து ஸ்பான்டேனிட்டி சார். அதெல்லாம் வந்து யாரு சரி நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், என்ன அடுக்குமொழியா ரெட்டை கிளவியா அது மாதிரி பேசுறியான்னு அப்படின்னு இருப்பான். அவன் பதில பாத்தீங்களா? வீரியன் தான், ஆனா 60வது நாள் அப்படின்னா. எக்ஸாக்ட்லி சார். அதெல்லாம் எக்ஸலண்டான நம்ம அந்த நீங்க வந்து அதை ஹர்ட் பண்ற மாதிரியும் சொல்ல, ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப அழகா வந்து மக்களுக்கு அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான அந்த பாயிண்ட் அது. ஆக்சுவலா சொல்லட்டுமா பிரதர், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன முத்துக்குமாரனாலதான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகுது இன்னைக்கு வரைக்கும். பாருங்க அந்த லிவிங் ரூம்ல வந்து அந்த 7-8 பேர் பிரியதுல யாரு சொல்யூஷன் கொடுத்தா? அவன் தான் சார். அதாவது இந்த பவித்ரா இருக்கால சார், அதெல்லாம் அந்த வீண் பிடிவாதம். அதாவது முத்து கொடுக்கற சொல்யூஷனும் வேணும், ஓகே, ஆனா ஏத்துக்க மாட்டேன். அதான் அவன் கிளீனா சொன்னான் பாருங்க. என்ன சொன்னா? அப்படியாமா, சரி உன் கருத்தும் வரவே இருக்குது, ஆனா அதுக்கு சொல்யூஷனோட வா, ஓகே. என்ன